திருப்பதி மலையடிவாரத்தில் இருசக்கர வாகனத்தில் சென்ற பக்தர்களை பாய்ந்து சென்று தாக்க முயன்ற சிறுத்தை தற்போது கூண்டு வைத்து பிடிக்கப்பட்டுள்ளது. இதுகுறித்த விவரங்களுடன் செய்தியாளர் புஷ்பராஜ் இணைந்திருக்கிறார். புஷ்பராஜ், விவரங்களை பதிவு செய்யலாம். லாவண்யா, திருப்பதி மலை அமைந்துள்ள சேஷாசலம் வனப்பகுதியில் நூற்றுக்கணக்கான சிறுத்தைகள் இருப்பதாக வனத்துறையினர் இதற்கு முன்னே தெரிவித்திருந்தனர். இதனிடையில் திருப்பதி மலை அடிவாரத்தில் உலவி வந்த சிறுத்தை ஒன்று அந்த பகுதியில் இருக்கும் வெங்கடேஸ்வரா பல்கலைக்கழகம், வேத பல்கலைக்கழகம் ஆகியவற்றின் வளாகங்களிலும் உலவி வந்தது. அந்த சிறுத்தை அவ்வப்போது மாணவிகளுக்கும் அச்சத்தை ஏற்படுத்தி வந்த நிலையில் கடந்த சில நாட்களாக சாலைகளில் மோட்டார் சைக்கிளில் பயணித்த பயணிகள் மீது பாய்ந்து தாக்குதல் நடத்த முயன்றது. இதுபோன்ற சம்பவங்கள் 2 சம்பவங்கள் நடைபெற்ற நிலையில் சிறுத்தை தாக்குதலில் ஒரு தேவஸ்தான ஊழியர் ஒருவர் அதிர்ஷ்டவசமாக உயிர் தப்பினார். மேலும் ஒருவரை தாக்க முயன்ற நிலையில் அவர்கள் தப்பிச் சென்று விட்டனர். எனவே அந்த சிறுத்தையை கூண்டு வைத்து பிடிக்க வேண்டும் என்ற பலமான கோரிக்கை ஏற்பட்டது. இதனைத் தொடர்ந்து சிறுத்தையை பிடிப்பதற்காக வனத்துறையினர் அந்த பகுதியில் 8 இடங்களில் கூண்டுகளை அமைத்திருந்தனர். கடந்த 2 மாத காலமாக வனத்துறையினருக்கு போக்கு காட்டி வந்த சிறுத்தை இன்று அதிகாலை வனத்துறையினர் அமைத்த சிறுத்தை கூண்டு ஒன்றில் சிக்கிக்கொண்டது. அந்த சிறுத்தையை அங்கிருந்து அப்புறப்படுத்திய அதிகாரிகள் அதனை தற்போது மாமண்டூர் அருகே உள்ள வனப்பகுதிக்கு கொண்டு சென்றுள்ளனர். லாவண்யா, விவரங்களுக்கு நன்றி புஷ்பராஜ்.